மாடத்தட்டு விலையில போய் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு வெட்கமா இல்ல? அப்பா, திருவிழா ஆனதுனால அவங்க ஊரே திரண்டு இருந்தாங்க. இல்லனா நடந்திருப்பதே வேற. கிழிச்ச அவனுங்களை ஒருத்தரை நீ சாகடிச்சிருக்கணும், இல்ல அங்கே நீ செத்திருக்கணும். ரெண்டும் பண்ணாம வந்துட்டியடா, நீ என் மகனா? கூடிய சீக்கிரம் உங்க மகன் என்பதை நான் நிரூபிப்பேன். அதான்ப்பா, அவனுங்களை பழி வாங்காம விட மாட்டேன். பழி வாங்கணும்டா, பழி வாங்கணும். இந்த இரணியல் மதீஸ்வரனோட மகன் மேல கைய வச்சவை என்ன ஆவாய்ங்கிற உயிர் பயம் அவனுங்களுக்கு நீ காட்டணும். இரணியல் கண்டம்ல மாடத்தட்டு விழா பகுதியில உன்கிட்ட ஒரு பயம் மோதி பார்க்க நினைக்க கூடாது. பிரகாசம், மாடத்தட்டுலக்காரங்களுக்கு எப்படிடா இத்தனை துணிச்சல் வந்தது? அந்த சாமி பத்ரோஸ் கொடுத்த தைரியம் தான். ஓஹோ, சாமி இருக்கிற தைரியத்துல தான் இந்த ஆட்டம் போடுறாங்களா? ஆமாங்க, இந்த சாமி வந்த பிறகுதான் மாடத்தட்டு விளைக்காரங்க இந்த அளவுக்கு மாறிட்டானுங்க. கஞ்சிக்கே வழி இல்லாம இருந்தவங்களுக்கு பிள்ளைகள் படிக்க பள்ளிக்கூடம், செத்தவங்களை அடக்கம் பண்ண கல்லறை தோட்டம், மீன் விற்பனை செய்ய அந்தி சந்தை, பணம் சேமிக்க பரஸ்பர சங்கம் எல்லாம் அமைச்சு கொடுத்துட்டான் அந்த சாமி. மாடத்தட்டு விலையில இந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கா? விடக்கூடாதுடா. டேய், என் மகன் மேல கைய வச்ச மாடத்தட்டு விழா ஊரும் ஊர்க்காரனும் இன்னையிலிருந்து அழிவை நோக்கித்தான் போகணும். அப்பா, முதல்ல அந்த சாமியை ஒழிச்சாதான் மாடத்தட்டு விளக்காரங்களை நாம் பழி வாங்க முடியும். சாமி, அந்த சாமி எனக்கு தூசி மாதிரி. உடனே அந்த சாமியை ஒழித்து காட்டுறேன்டா. அப்பா, என்ன பண்ண போறீங்க? முதல்ல அந்த சாமியை கம்பி எண்ண வைக்கணும். உடனே சாமி மேல போலீஸ்ல புகார் கொடுக்க போறேன். சாமி உள்ள போயிட்டா மாடத்தட்டு விளக்காரங்க மாலுமி இல்ல கப்பல் போல ஆயிடுவாங்க. அப்புறம் நாம சுலபமா அவங்கள பழி வாங்க முடியும். இது நல்ல யோசனை. அப்பா, கூடிய சீக்கிரம் அந்த சாமிய சிறைக்குள்ள தள்ளுற வழிய பாருங்க. நான் வக்கீல பார்த்து சாமி மேல புகார் கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு வர்றேன். பிரகாசம், அந்த சாமிய ஜெயில் கம்பிக்குள்ள தள்ள விடக்கூடாது. அப்போ என்ன செய்ய போறீங்க? அவன் ஆயுள உடனே முடிக்க வேண்டும். கொலை செய்யவா? ஆமா, ஆனா விஷயம் அப்பாவுக்கு தெரியக்கூடாது. ரகசியமா இருக்க வேணும். என் மேலேயே கைய வச்சிட்டாங்க. அவனுங்க ஒவ்வொருத்தன் சாவும் என் கையால தான் நடக்க வேணும். அது எப்படிங்க முடியும்? முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. ஆமா, அந்த சாமி மாடத்தட்டு விளைய விட்டு வெளியே எங்கும் போக மாட்டானா? போகிறது உண்டு. மாடத்தட்டு விளையின் கிளைப்பங்கான உங்க ஊர் இரணியல். என்னது? இரணியலுக்கு அந்த சாமி வருவானா? இரணியல் கோவிலில் பூசை செய்வதும் அந்த சாமிதான். மாட்டி விட்டாண்டா. அந்த சாமியின் கதைய மாடத்தட்டு விளையில முடிக்க நினைச்சேன். ஆனா அந்த சாமியோ என் கோட்டைக்குள்ள வந்து அகப்பட போறான். பிரகாசம், சொல்லுங்க ஐயா. நாளை ஞாயிறு அவன் இங்க வருவான். பூஜை செய்ய இரணியலுக்கு வர்ற சாமி உயிரோட திரும்ப கூடாது. பூசை முடிஞ்சு மாடத்தட்டுல திரும்பி போகும்போது இரணியல் வள்ளியாற்று பாலத்தில் வச்சு அவன் கதைய முடிச்சிடணும். நீ போய் நம்ம ஆளுங்க கிட்ட என்ன வந்து பார்க்க சொல்லு. உடனே ஏற்பாடு செய்கிறேன். நாளை இரணியல் பூசைதான் அந்த சாமியின் கடைசி பூசை.